இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய் ஜிகர்தண்டா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்க, டென்ஷனா வேற இருக்க. என்னாச்சு? மாப்பிள்ள அழுவுறியா? ஏய் என்னாச்சு? எதுக்கு அழுகுற? உன்னை தான் கேக்குறேன். என் அக்காவை காணோம். மதனியே காணுமா? மதினியை காணும்? என்ன சொல்ற? நானும் அவளும் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒன்னாதான் வந்தோம். அவ ஏன் கூட தான் வந்தா. திடீர்னு காணோம். எங்க போனானே தெரியல. ஸ்கூல் ஃபுல்லா தேடிட்டேன். வீட்டுக்கு எங்கேயாவது போயிருப்பாங்க. அவ யார்கிட்டயும் சொல்லாம அப்படி போக மாட்டா. அதுவும் அம்மாக்கு உடம்புக்கு முடியாம இருக்கிற நேரத்துல கண்டிப்பா எங்கேயும் போக மாட்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. சரி சரி அழாத இரு, இங்கதான் எங்கேயாவது இருப்பாங்க. சரி நீ போன் பண்ணி பாத்தியா? போன் பண்ணி பார்த்தேன், போன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இரு நான் ட்ரை பண்ணி பாக்குறேன். என்ன சொல்லுது? போன் சுவிட்ச் ஆஃப் தான் வருது. அவளுக்கு என்ன ஆயிருக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, அவங்க போன் லொகேஷன் பக்கத்துல எங்கேயாவது இருக்கான்னு தெரியணும், அவ்வளவுதானே? டேய் மாப்ள, என்னையா? நம்ம கணேசன் சைபர் கிரைம்ல தானே வேலை பார்க்கறான். அட ஆமா மாப்ள. அவங்க கிட்ட சொல்லி மதினியோட நம்பர் எங்க எப்போ கடைசி சுவிட்ச் ஆஃப் ஆச்சுன்னு கண்டுபிடிச்சிடலாம்ல? கண்டுபிடிச்சலாம் மாப்ள. அவன் காலடி. சரியா, பார்த்துட்டு சொல்லு, நான் வெயிட் பண்றேன். வைக்கிறேன். ஏய் மாப்ள, மதினி ஸ்கூல்ல எங்கேயாவது இருக்காங்களான்னு கொஞ்சம் தேடி பாருங்க. சரி மாப்பிள்ள. சரி மாப்ள. நீ அங்கிட்டு போடா. நான் அங்கிட்டு போய் தேடுறேன். தேடி பாரியா? மாப்பிள்ள, ஸ்கூல் பூரா தேடிட்டேயா, மதனி எங்க காணலையா? ஐயோ, மாப்ள இருக்கவங்க கிட்ட விசாரிச்சிட்டேயா, யாரும் தெரியலன்றாங்கயா. சொல்லு மாப்ள, எங்கன்னு தெரிஞ்சுதா? என்னடா சொல்ற? அங்கேயா? நல்லா தெரியுமா? சரிடா, நான் கூப்பிடுறேன். என்ன சொன்னாங்க? மதினி போன் லொகேஷன் கடைசியா சமணர்மலை லொகேஷன்ல காட்டுதுன்னு சொல்றான். அங்கயா? ஐயோ மாப்பிள்ள, அது இங்க இருந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் இருக்குமையா. அக்கா எப்படி அங்க போயிருப்பா? தெரியலையே, ஒருவேளை போன் திருடு போயிருக்குமோ? அப்ப அக்கா எங்க போயிருப்பா?